விடாது. கவனிங்க, அவ்வளோ நாட்கள், கிட்டத்தட்ட 33.5 வருஷத்தில் 3.5 வருஷம் எந்த வேலையும் இல்லாமல் ஆண்டவர் சீடர்களை ஊழியத்திற்கு அழைச்சி ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். ரொம்ப அவங்கள ரொம்ப கடினமாக ஆண்டவர் நடத்தலை. எந்த இடத்துலையும் அவங்கள கர்த்தர் கசந்து கொள்ளலை. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம ஆண்டவர் விடலை. ரொம்ப ரிலாக்ஸாக ஆண்டவர் அவர்களை நடத்தினார். ஆனால் 33.5 வருடத்தில் அந்த கடைசி ஒரு நாள் தான் ஆண்டவர் என்ன கேட்டாருன்னா, அவங்கள்ட்ட கேட்டார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? விழித்திருக்க கூடாதா? சீடர்கள் அந்த 3.5 வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு சின்ன உணர்வு கூட வந்ததில்லை. அப்படின்னா சின்சியரே வரலன்னு வச்சுக்கங்களேன். எந்த சின்சியருமே வரல. நம்ம என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற வரைக்கும், நீங்களே செஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்குமே சின்சியாரிட்டி வராது. இப்போ பாருங்களேன், சில வீடுகளில் காஃபி குடிச்சு இல்லை டீ குடிச்சு முடித்த உடனே அந்த டம்ளரை அவங்களே எடுத்து கொண்டு போய் வாஷ் பேஷனில் போடணுன்றது சில வீடுகளில் ரூல். இந்த ரூல் எந்த வீட்டில் கடைபிடிக்கப்படுதோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் போடுவாங்க. ஆனால் மற்ற வீட்டில் அந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. டீயை குடிச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு எங்கே வேணாலும் டம்ளர் வச்சுருப்பாங்க. அம்மா போய் க்ளீன் பண்ணும்போது ஒன்றொன்னா எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் வாஷ் பேஷனில். இப்போது இந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அதை குறித்து ஒரு உணர்வும், அடுத்த நாள் டீ குடிக்கிறத டீ கொடுங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர நேற்றை குடித்த டம்ளரை குடிச்சு உணர்வு இருக்காது. அப்போது சீடர்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படின்னா, எதுவுமே அவங்கள ரொம்ப ஆண்டவர் கஷ்டப்படுத்தலை. அப்படியே ரொம்ப லிபரலாக ஆண்டவர் அவங்கள நடத்தினார். ஆனால் அவர்களிடத்தில் கேட்ட ஒன்று என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் கூட, நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆவது, அப்போது ஒன்று தானப்பா கேட்டேன், வேற எதப்பா கேட்டேன், எதுவுமே கேட்கலையப்பா. ஆனால் அவங்க செய்யலை அப்படின்றதுக்காக அவர்களை சபிக்கவோ, நீ அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிரு அப்படின்னு சொல்லவோ இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை பயன்படுத்துகிற வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் நினைக்கலாம், என் குடும்பத்தில் கணவனுக்கு அக்கறை இல்லை, என் குடும்பத்தில் மனைவிக்கு அக்கறை இல்லை, என் பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை. அவங்க படுத்து தூங்கிடுறாங்க, அவங்க ஜெபமே பண்ணுறதில்லை, அவங்க ஆண்டவரை தேடுறதே இல்லை. இத்தனை பிரச்சனை நடக்குது, கர்த்தரிடத்தில் வரலாம் இல்லை பாஸ்டர். இவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது, அந்த ஃபோனை தூக்கி வீசலாம் இல்லை பாஸ்டர். நான் ஒருத்தியாக எத்தனை நாள் கஷ்டப்படுவேன், நான் ஒருத்தியாக எவ்வளவு நேரம் இந்த திறப்பில் நிற்பேன், நான் ஒருத்தியாக எவ்வளவு ஜெபம் பண்ணுவேன். இவங்க யாருமே இதை பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்களே, அவங்க கஷ்டத்திலே தான் புரண்டுட்டு வாழ்கிறாங்க. நான் ஒருத்தி அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை ஒருத்தரை தான் ஆண்டவர் ரொம்ப நம்புகிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒருவனின் நிமித்தம், உங்களுடைய ஒருத்தியின் நிமித்தம் தான் அந்த குடும்பம் இன்றைக்கு வரையிலும் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்தமனே வேதனையிலே அவரோடு கூட சீடர்கள் கோஆபரேட் பண்ணல. அதுக்காக ஆண்டவர் தன் தரிசனத்தை விடவே இல்லை. அவருடைய வேலையை அவர் செய்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது எந்த சீடன் 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாமல் படுத்து தூங்கினானோ, அதே சீசன் என்ன ஆண்டவரை மாதிரி சிலுவையில் அறையாதீங்க, என்ன தலைகீழா சிலுவையில் அறைங்க என்ற அளவிற்கு அவன் ஒப்பு கொடுக்க முடியுமானால் உங்க ஜெபம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். உங்க உபவாசம் உங்களுடைய வீட்டில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுடைய வீடுகளிலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு முழு